As a college guy, morningல ஒரு 1 pot meal செய்வோமா? Just 20 minutesல பக்காவா ஒரு பிரிஞ்சி. So hi, this is Bablu. Welcome to our channel. First ரைஸையும் சோயா சங்க்ஸையும் ஊற வச்சுக்கிறோம். ஒரு கப்பு ரைஸு, அரை கப்பு சோயா சங்க்ஸ் ரெண்டுமே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுருவோம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு குக்கர் வச்சு இந்த ஸ்பூனில் தான் நான் வந்து இந்த ஃபுல் ரெசிபியோட மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். பார்க்குறவங்களுக்கு ஒரே ஸ்பூனில் மெஷர்மெண்ட்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட், கொஞ்சமாக பட்டை, ஒரு பேலி, ஒரு 3 க்ளோவ்ஸு, தென் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 செகண்ட். தென் இதில் 5 ரூபா பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கிறேன் நான். அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்தது. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுவும் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு 2 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு வந்து மஞ்சள்தூள் போடுவாங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளியும் போட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ட்ரைன் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் வந்து எல்லாமே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான். எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலேயும் தெரியும். அதே மாதிரி நான் ஃபுல் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு 10 ரூபா தயிர் பாக்கெட் எடுத்துருக்கேன். 10 ரூபா தயிர் பாக்கெட் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அரை கப்பு தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கேப்பில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அரிசியை தனியாக ட்ரைன் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மல் ரைஸ்னால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. உப்பு பார்த்துட்டு ஆப்ஷனலாக மல்லியும் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மெல்லுக்காக, ஒரு அரோமாக்காக இது போடுறது. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுருங்க. நான் வந்து நார்மல் ரைஸில் செய்கிறனால 3 விசில் வைக்கிறேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தால் அரிசியை வந்து 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். நம்ம 10 நிமிஷம் தான் இந்த அரிசியை ஊற வச்சுருப்போம். லைக் அதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அதே மாதிரி 2 விசில் தான் வைக்கணும். நீங்கள் இந்த அரிசி செய்கிறதுனால இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஸோ இதுக்கு ஒரு 3 விசில் வச்சுட்டு விட்டுருங்க. தென் வந்து விசில் அடங்கினோடனே எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் டப்பாவில் கட்டி காலேஜ் எடுத்துன்னு போங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேச்சுலர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு இன்னும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.